இப்போ எங்க பார்த்தாலுமே மதுரை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதாவது மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. இதுக்காக அரசியல் தலைவர்கள் மட்டுமில்லாம பொதுமக்களுமே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு விமர்சனங்களும் எழுந்துட்டு தான் வருது. இத பத்தி நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்க இருக்கு. அதாவது நாளைக்கு நடக்க இருக்கு. இந்த மாநாட்டுக்காக 500 ஏக்கர் பரப்பளவுல ரொம்ப பிரம்மாண்டமா தயார் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடு பணிகளை தயார் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா விஜயோட முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில பிரம்மாண்டமா தான் நடந்துச்சு. அங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் போயிருந்தாங்க. ஆனா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. ஏன்னா போதுமான அடிப்படை வசதி இல்ல, அதாவது குடிக்க கூட தண்ணி இல்ல. அதனால நிறைய பேர் அங்கங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இதனால விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாநாட்டுக்கு எல்லா விஷயங்களையுமே ப்ராப்பரா பண்ணணும், எந்த குறைகளுமே இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளுமே அங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால எல்லா வேலைகளையுமே மும்முரமா பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த பணிகள் நடந்துட்டு வருது. நாளைக்கு மாநாடு நடக்கக்கூடிய நிலையில இப்போ அந்த பணிகள் எல்லாமே இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். சொல்ல போனா கழிப்படை வசதி, அது மட்டும் இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ வசதி, யாருக்காவது ஒரு இடத்துல மருத்துவ வசதி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு டைரக்டா போய் கொடுக்க முடியாது. அப்படிங்கறதுனால ட்ரோன் மூலமா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோன் 25 கிலோ வரைக்குமே எடை தாங்கக்கூடியதா இருக்குது. இதற்கான முன்னேற்பாடு பணிகளையும் ஒரு டைம் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த மாநாடு எந்த குறையுமே இல்லாம நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த மாநாட்டுக்கு 5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனால அவங்க உட்கார்றதுக்கான வசதி எல்லாமே தயார் பண்ணிட்டு வராங்க. சொல்ல போனா தொண்டர்கள் ரசிகர்கள் அமர்வதற்காக 1.5 லட்சத்துக்கும் அதிகமான சேர்கள் போடப்பட்டிருக்கு. இதுக்காக 5 பேர்கிட்ட ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்க சேர் போடுறதுக்கு. ஆனா 4 பேர் பாதியிலேயே விலகிட்டாங்க. எங்களால சேர் போட முடியாது, ஏன்னா சேர் எல்லாத்தையும் ரசிகர்கள் தொண்டர்கள் உடைச்சிடுவாங்க, அதனால நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா விஜயோட ரசிகர்கள் எப்போவாது ஏதாவது ஒரு விழா நடந்தாலே அந்த இடத்துல சேர் எல்லாம் உடைச்சிட்டு போறது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி திரையரங்குகள்ல ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டாலோ விஜயோட படம் ரிலீஸ் ஆனாலோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சேர்களை உடைச்சு போட்டுட்டு போறத நம்ம கண்ணால பார்த்திருப்போம். அதனால எங்களால சேர் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் பின்வாங்கிட்டாங்க. இதனால விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா, கேரளாவில இருந்து சேர் கொண்டு வந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில இந்த மாநாட்டோட முகப்புல விஜய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எம்ஜிஆர் அண்ணா கூட இருக்கிற மாதிரி ஒரு கட்டோட்டை வச்சிருக்காரு. அதுவும் 200 அடிக்கு வச்சிருக்காரு. இது கொஞ்சம் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விஜயோட கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரெல்லாம் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர், பெரியார், காமராசர், வீரமங்கி வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், இவங்க 5 பேரையும் தான் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அறிவிச்சிருந்தாரு. ஆனா விக்கிரவாண்டியில் நடந்த மாநில மாநாட்டுல இவங்களோட 5 பேருக்கும் தான் பேனர் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த மாநாட்டுல எம்ஜிஆர் அப்புறம் அண்ணா கூட இருக்கிற மாதிரி கட் அவுட் வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. அதாவது விஜய்க்கு யாரோட தயவும் இல்லாம சினிமாவிலையும் நடிக்க முடியாது, அரசியலுக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஏன்னா விஜய் ஆரம்ப கட்டத்துல சினிமாவுக்கு வந்த போது அவரோட படங்கள் சரியா ஓடல. இதனால விஜயகாந்த் கூட சேர்ந்து செந்தூர பாண்டி படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சில படங்கள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா விஜயகாந்தோட தம்பி அப்படின்னு பேர் வந்ததுனால விஜய்க்கு படங்களும் வர ஆரம்பிச்சது, அவருக்கு ரசிகர்களுமே வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ரஜினியோட தம்பி, ரஜினியோட ரசிகன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்ததுனால அவருக்கு பட வாய்ப்புகளும் வந்துச்சு, ரசிகர்களும் குவிஞ்சாங்க. இப்போ அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் தன்னோட கொள்கை தலைவர்கள் குறிப்பிட்ட பேரை சொல்லிட்டாரு. இருந்துமே எம்ஜிஆர் அண்ணாவோட புகைப்படத்தை வச்சிருப்பது கொஞ்சம் இப்ப பரபரப்பா பேசப்படுது. ஏன்னா சினிமாவிலும் சரி அரசியலையும் சரி விஜய்க்கு யாரோட தயவும் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே தயாராகிட்டு வராங்க. அதுக்காக அவங்கவங்க ஊர்லயுமே இந்த மாநாட்டுக்காக பேனர் வைக்கிறது, போஸ்டர் அடிக்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பேனர் வச்சிட்டு இருக்கும்போது ஒரு கல்லூரி மாணவன் உயிரிழந்திருக்காரு. ஏன்னா
விஜய்க்காக இந்த மாநாட்டுக்காக பேனர் வைக்கும் போது மின்சாரம் தாக்கி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவன் வந்து உயிரிழந்திருக்காரு. இது இப்ப வந்து பரபரப்பா பேசப்படுது. ஏன்னா இப்ப எல்லா விஷயங்களையுமே பார்த்து பார்த்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மாநாட்டுக்கு வந்து முன்னேற்பாடு பணிகள் வந்து தீவிரமா நடத்திட்டு வராரு. இந்த ஒரு நிலையில இந்த மாணவன் இறந்தது வந்து கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுது, கொஞ்சம் அதிர்ச்சியுமே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக விஜயோட அம்மா அப்பா வந்து மதுரைக்கு போயிட்டாங்க. அதாவது பிளைட் மூலமா மதுரைக்கு வந்து போயிட்டாங்க. இவங்க நாளைக்கு டைரக்டா மதுரை மாநாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல இந்த மாநாட்டுக்கு கலந்துக்கிறதுக்காக விஜய் வந்து பிளைட்ல போகல, கார்ல தான் போறாரு. ஏன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, விஜய் பிளைட் மூலமா மாநாட்டுக்கு போனார் அப்படின்னா, அதாவது மதுரை விமான நிலையத்துக்கு போனார் அப்படின்னா தொண்டர்கள் வந்து அந்த இடத்துல குவிஞ்சிருவாங்க. அதனால பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய போலீசாருக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கறதுனால தான் கார்ல போறாரு. அதாவது விஜய் வந்து இப்போ வந்து கார்ல கிளம்பி போய்கிட்டு தான் இருக்காரு மதுரை மாநாட்டுக்கு. அது மட்டும் இல்லாம மதுரை மாநாட்டுக்கு போயிட்டு இரவு நேரத்துல அங்க கண்காணிக்க போறதா சொல்லப்படுது. அதாவது மாநாட்டில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதுகாப்பு பணிகள் அப்புறம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத டைரக்டா போய் பார்வையிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம காணொலி காட்சி வாயிலா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து அங்க என்னென்ன பணிகள் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட விஜய் பார்த்துட்டு வரதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல விஜய் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய மாநாட்டுல சில முக்கிய தலைவர்களை மேடை ஏத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் என்னென்ன பேச போறாரு, எதை பத்தி பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு எழுந்திருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுக்கு 3000த்திற்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் வந்து அமைச்சிருக்காங்களாம். ஏன்னா இரவு நேரத்துல போகக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்களோட பாதுகாப்பு கருதி அதாவது லைட் வசதி எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் நிறைய விமர்சனங்களும் வந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம தொண்டர்களுமே இந்த மாநாட்டுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாநாடு நாளைக்கு பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. விஜய் இந்த மாநாட்டுல என்ன பேச போறாரு, எதை பத்தி பேச போறாரு, யாரெல்லாம் தாக்கி பேச போறாரு, என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்துல விஜய் மாநாடு விக்கிரவாண்டியில நடத்தினப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் சினிமால பேசுற மாதிரி டயலாக் வந்து பேசிட்டு போறாரு, இது வேலைக்காகாது, அவர் பொதுமக்களை சந்திக்கணும், பிரஸ் மீட் கொடுக்கணும், போராட்டங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் பிரஸ் மீட்டும் கொடுத்தாரு, போராட்டம் நடத்தினாரு. அதாவது கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு விஜய் வந்து போராடினாரு. சென்னையில இந்த போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டம் வந்து விஜய் நடத்த போறாரு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதாவது ஆளும் அரசு தாக்கி பேசுவாரு, நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துல இந்த மாநாடு முடிஞ்சிருச்சு. அதனால எதிர்பார்த்த மாதிரி இந்த மாநாடு அமையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அது மட்டுமே இல்லாம பிரஸ் மீட்டுமே அவர் சரியா கொடுக்கல. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து இவர் பண்றாரு, ஆனா ஒரு அளவுக்கு தான் இருக்கு, சினிமாவை தாண்டி அவர் வேற எதுவும் பண்ணல, அரசியலுக்கு வருவதற்கான எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேச்சு எழுந்துட்டு வருது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில திமுக, அதிமுக, தேமுதிக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே அவங்களோட சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட சைட்ல இருந்து எந்த ஒரு பணியுமே தொடங்கல. அதோட தொடக்கமா தான் இந்த மதுரை மாநாடு நடக்க இருக்கு. அதனாலதான் இந்த மாநாட்டுக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. விஜய் என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்ல போறாரு, என்னென்ன அறிவிப்புகள், அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மட்டும் இல்லாம ரசிகர்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழக வெற்றி கழகம் தவிர்த்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் நிறையவே எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து புது வரவா தான் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இதனால இவர் என்னென்ன சொல்ல போறாரு, என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை விட அரசியல் கட்சி தலைவர்கள் தான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சோ அதனால விஜய் நாளைக்கு என்ன பேச போறாரு அப்படிங்கறத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.